ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னாமலுமாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்காய் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீத 4 வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்த எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். எனக்கு பிரியமானவர்களே, எல்லா பயத்துக்கும் இதற்காரன் சொல் அவருடைய வாழ்க்கையிலே வனாந்தரம் முழுவதும் பயமுறுத்தப்படுகிற ஒரு இடம்தான். இது மாத்திரமல்ல, அவருடைய சுற்றில சத்துருக்கள் பயமுறுத்தி கொண்டு கொல்லும்படிக்கு பின்தொடர்ந்து அவர் பீடிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தரை தேடினேன். அல்லேலூயா. பயத்தின் நடுவிலே கர்த்தரை தேடுகிற பிள்ளை இன்றைக்கு பயம், வியாதி, கடன் பிரச்சனை, குழப்பம், எல்லா குழப்பத்தின் மற்றும் குடும்பத்தின் நடுவிலே ஒரு போடுகிறான். ஆயுதம் பயம். வேதம் சொல்லுகிறது பயம் வேதனை உள்ளது. நாம் என்ன செய்யும்? மாத்திரம் தேட வேண்டும். காரணம் என்ன? கர்த்தர் சொல்லுகிறார், வலது கையை பிடித்து உன் தேவனாய் கர்த்தனுக்கு சொல்லுகிறதாவது, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்தவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவர்களுக்கு கர்த்தர் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். இது 31:19 வாசிக்கும். மாணவர்களே, ஊர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சாயங்கால வேளையிலே சீசர்கள் படகிலே கடந்து போயிருக்கிறார்கள். யோவான் 6:16 முதல் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் படகு குதிப்பு பெருகி மோதி என்று இயேசு கிறிஸ்து தமது வல்லமையினாலே நடந்து வந்து, நான் தான் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி தைரியப்பட்டு, சோர்ந்து போனீர்களோ, மனமுடைந்து போனீர்களோ, ஏதோ ஒன்றை இருக்கிறீர்களோ, நேற்று வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை செய்யுங்கள். கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுங்கள். ஆக்கிவிடும் மாத்திரம் இருந்து அமர்த்துவார். பயங்கள் விசேஷம் பாருங்கள். இந்த பயம், நான் உயிரோடு இருப்பேனா, இந்த வியாதிகளை பிழைப்பேனா, இப்படி எல்லாம் வருகிறதான மரண பயம், பிரச்சனையிலே மூழ்கி இவன் போய்விடுமா, கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா பயத்துக்கும் பெரிய சாட்சி வாழ்க்கையில் சமயத்தில் தேடுங்கள். இந்த சூழ்நிலை உங்களுக்கு பயம் இருக்கிறதோ, இதற்கு மாத்திரம் பயந்து தேடு. அப்பொழுது உங்களை கர்த்தர் விடுவிப்பார். சோர்ந்து போகாதிருங்கள். நாளும் தேவனால் மாற்றிலிருந்து உங்களை விடுவிக்க முடியும். எவ்வளவு பெரிய பிரச்சனை, போராட்டம், பயமுறுத்தினாலும் கர்த்தர் அந்த பிரச்சனைகளை பயமுறுத்துவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல் பயமுறுத்தினது, பின்பாக வந்த பார்வோன் பயமுறுத்தினான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் செங்கடலை அதட்டினார், பார்வோனை அவன் சேனையை மூழ்கடித்தார். உங்களுக்கு எதிராக இருக்கிற பயத்தை கர்த்தர் அதட்டுவார், கொண்டு வருகிற சாத்தானை மூழ்கடிப்பார். ஹல்லேலூயா. இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். மனம் கலங்காதிருங்கள். வேளையில உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பயத்தையும் ஒப்புக் கொடுங்கள். கூட தேவன் உங்களை ஜெபிக்க போகும். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை இந்த கால வேளையில் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த நாளிலே பயந்து இருக்கிற, கலக்கம், குழப்பமா இருக்கிற, சோர்ந்து இருக்கிற, போராட்டமா இருக்கிற ஏதோ ஒரு மரண பயம், இப்படியெல்லாம் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீர் தாமே கல்வாரி சிலுவையில மரணத்தினால் அழித்து ஒரு மரணப்பட்ட வெளிப்பட்டு இருப்பா. வெளிப்புகளை வர்த்தி போட்டு ஒரு நீர் தாமை தெரிவித்திருப்பா. ஒவ்வொருவரையும் எப்பொழுது தொடும், ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்கிற பயத்தை எடுத்து போட்டும். திட்டங்கள் விடுவித்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொண்டு வரும்படி கிருபை சூழ்ந்து கொள்ளும், பலன் சூழ்ந்து கொள்ளும்படி நீர் இப்பொழுது தொடுவீராக, வலது கையை பிடிப்பீராக. பயம் விலகுகிறது. ஒவ்வொருத்தருக்கும்
பயம் இப்பொழுதே போகிறது. செங்கடலை போன்ற பார்வோனை போன்ற சூழ்நிலைகளை கர்த்தர் தட்டி போடுவீராக, தட்டி போடுவீராக, மூழ்கடித்து போடுவீராக. இவர்களை இதுவரைக்கும் பயமுறுத்தி அத்தனை சத்துருக்களை பயமுறுத்தி துரத்தி அடிக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இப்படி அதற்காக நன்றி. வேலை சுலத்திலே, குடும்பத்திலே, ஊழியத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையில விரோதமா இருக்கிற சாத்தானை தேவன் பயமுறுத்தி துரத்தி அடிக்கும்படி ஜெபிக்கிறோம். தேவன் அப்படி செய்ய நன்றி. பயம் விலகினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் God bless you. கர்த்தர் உங்களை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி